இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை, இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய சீசனாகிய யோவானுக்கு இந்த நாட்களிலே பத்மோஸ் தீவிலே தேவன் இந்த நாட்களிலே பேசின இந்த வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கடைசி நாட்களிலே என்ன காரியம் நடக்கும், எப்படியாக நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே அந்த சீசரை இந்த நாட்களிலே வயதான காலம் வரைக்கும் வைத்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, நான் சிநேகிக்கிறவர்களோ அவர்களை இந்த நாட்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் என்ன செய்ய வேண்டும், நீ இந்த நாட்களிலே ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருந்து இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. ஏனென்றால், இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலமாக இருக்கிறபடியினால், கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால், என்னுடைய ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு நகரங்களிலும், ஒவ்வொரு தீவுகளிலும் வாழுகிற ஜனங்கள் மத்தியில் இந்த நாட்களில் அவருடைய வாசல் படியை அவர் தட்டிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளே இந்த நாட்களிலே வந்துவிட்டது. இந்த உலகத்துக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே வந்து பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், தன்னுடைய சீசர்களை அழைத்து கடைசி நாட்களிலே ஒரு ராப்போஜனத்தை வைத்தார்ன்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராப்போஜனத்திலே பார்க்கிற வேளையிலே எல்லாரும் பங்கு பெற்றார்கள். அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் கரியோத் கூட இந்த நாட்களில் அந்த இடத்திலே பங்கு பெற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23 சொல்லப்பட்ட பிரகாரம் தேவன் நமக்கு ஒரு பந்தியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பந்திக்கு நாங்கள் தயார்படும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் இந்த நாட்களிலே பூமி எங்கும், தேசங்கள் எங்கிலும், தீவுகள் எங்கிலும், பட்டணங்கள் எங்கிலும், நகரங்கள் எங்கிலும் இந்த நாட்களிலே தொனித்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொன்னார் இந்த நாட்களிலே, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் இந்த நாட்களிலே சமீபிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி பிரசங்கம் செய்தார். அதே வேளையிலே என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை தான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த நாட்களில் அவர் செய்த முதலாவது பிரசங்கமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த கடைசி நாட்களிலும் அதே பிரசங்கத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கும் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீ ஜாக்கிரதையாக இருந்து இந்த நாட்களிலே மனம் திரும்பி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களில் இல்லை என்றால் நாங்கள் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்த நாட்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், மரித்ததுக்கு பின்பாக எல்லாம் இந்த நாட்களிலே முடிந்து போய்விடும், அங்கே ஒன்றுமே இந்த நாட்களை பாக்கி இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவுக்கு இந்த நாட்களே அழிவில்லை. ஆத்துமா இந்த நாட்களில் அழியாதபடி ஜீவிய நித்திய காலமாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரோடு நாங்கள் சேருகிற வேளையிலேயே அவருடைய திட்டத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து அவரோடு நாங்கள் இடைப்படுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு
ஒரு காரியத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையை தந்து ஒரு இடத்தை இந்த நாட்களே வைத்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்பாத பட்சத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களே அங்கே நரகத்திலே போய் இந்த நாட்களே அழிவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களை கொடுக்கிறபடினால் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளின்படி மனம் திரும்புகிற வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இந்த நாட்களே வரும் என்பதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போகிறார். அதனாலே நாங்கள் தைரியப்பட்டு மனம் திரும்பி கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி இந்த நாட்களே அவருடைய பட்சமாக சேருவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.